Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம compound interest sums வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள 2 பார்ட்டு ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The value of a machine depreciates by 5% every year. If its present value is rupees 2 lakh, its value after 2 years will be. ஓர் இயந்திரத்தின் தற்போதைய விலை ரூபாய் 2 லட்சம். அது ஆண்டுக்கு 5% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே டிப்ரிஷியேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தேய்மானம் அடைகிறது. ஓகேங்களா? தற்போதைய விலை வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ஆண்டுக்கு வந்து 5% வந்து தேய்மானம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி வந்து கொடுத்துட்டாலே தேய்மானம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 மைனஸ் R டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2 லட்சம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்கணும். இந்த 2 லட்சம் இதை வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கணும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் 2 இயர் வந்து எடுத்துக்கணும். அடுத்தது வந்து ஆர் வந்து 5% இங்கே கொடுத்துருக்கிறது வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 2 lakh இன்ட்டு 1 மைனஸ் 5 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ அதை எடுத்துக்கிறோம். இந்த 5ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 டைம் போகும், இங்கே 20 டைம் வந்து போகும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 20 இன்ட்டு 1 20 மைனஸ் 1 19. ஓகேங்களா? இப்போ என்ன வரும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 2 lakh இன்ட்டு 19 by 20 இன்ட்டு 19 டிவைடட் பை 20. ஓகேங்களா? 2 டைம் வந்து எழுதுகிறோம் இங்கே 2 இருக்கிறதுனால. ஸோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது. இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுது. இந்த 2ஐயும் இந்த 2000ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 1000 நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த 2ஐயும் இந்த 1000ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 500 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன? ஏ ஈக்குவல் டு 500 இன்ட்டு 19 இன்ட்டு 19. ஓகேங்களா? ஸோ இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,80,500 கிடைக்கும். ருபீஸ் 1,80,500. ஓகேங்களா? ஒரு மிஷின் வந்து 2 லட்சம் ரூபாயாக இருக்குது. அது ஆண்டுக்கு 5% வந்து தேய்மானம் அடையுது. அப்படி அடையும் போது 2 வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,80,500 மாறும். ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 12th சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் ஹேஸ் எ கான்ஸ்டன்ட் growth ஆஃப் 4% per annum. இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் 62,500, வாட் வில் பி இட்ஸ் பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years? ஒரு சிறிய நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 4% அதிகரிக்கிறது. அந்நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 62,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து தற்போதைய மக்கள் தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 62,500 வந்து கொடுத்துட்டாங்க. ஆண்டுதோறும் வந்து 4% வந்து அதிகரிக்குது 2 வருஷத்துக்கு. ஓகேங்களா? தற்போதைய மக்கள் தொகை 2 வருஷம் 4% அதிகரித்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சிம்பிளாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து பிரின்சிபலாக எடுத்துக்கலாம். தற்போது இருக்கிற மதிப்பு தானே உங்களுக்கு P ஈக்குவல் டு 62,500 வந்து தற்போதைக்கு இருக்கிற மதிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ டைம் n வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 years 2 வருஷம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை வச்சு நம்ம வந்து அந்த மக்கள் தொகையை கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது 62,500 இருந்தது 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறுது? 4% அந்த அதிகரிப்பில் என்னவா மாறுது, என்ன வேல்யூவாக வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு P
ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62,500 1 + ஆரோட மதிப்பு என்ன 4%, 4 + 100 டு தி ஹோல் பவர் n வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 years. ஓகேங்களா. ஸோ இந்த 4ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 டைம் போகும், இங்கே 25 25 × 4 100. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 25 × 1 25 + 1 26. ஓகேங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு 62,500 இன்ட்டு 26 டிவைடட் பை 25 இன்ட்டு 26 டிவைடட் பை 25. ஸோ இந்த 25ஐயும் இந்த 62,500ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நமக்கு 2,500 கிடைக்கும். இந்த 25ஐயும் இந்த 2,500 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கும். 100 × 25 2,500. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன, ஏ ஈக்குவல் டு 100 × 26 × 26. ஸோ இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு 67,600 நமக்கு கிடைக்கும். ஸோ மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 62,500லேருந்து 67,600 வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா. ஏ ஈக்குவல் டு 67,600. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 12th சம்முக்கு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 13th sum. The difference between compound interest and simple interest on a certain sum of money at 10% per annum for 3 years is rupees 930. Find the principal. 10% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 930 எனில் அசலை காண்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 930 வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ 10% ஆண்டு வட்டியில் 3 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னாலே ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன, சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் 3 + ஆர் டிவைடட் பை 100. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 930 கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும், அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உண்டான வித்தியாசம் 930 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த 930 நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நம்ம அந்த பி அப்படியே வச்சுக்கிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஓகேங்களா. அதனால் 10 இப்படி எழுதிக்கிறோம் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + 10 டிவைடட் பை 100. ஓகேங்களா. ஸோ இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/10 வந்து வந்துடும். ஸோ இந்த 10ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது இங்கே 1/10 வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 930 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/10 இன்ட்டு 1/10 இன்ட்டு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 10 × 3 30 + 1 31 31 டிவைடட் பை 10. ஸோ நம்ம பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் பிரின்சிபலை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற வேல்யூ எல்லாமே டிவிஷனாக மாறிடும். ஓகேங்களா. அப்போ 930 இன்ட்டு 10/31 இன்ட்டு 10/1 இன்ட்டு 10/1. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 31ஐயும் இந்த 930 நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இங்கே வந்து 30 வரும். ஓகேங்களா. 30 × 31 930. பேலன்ஸ் இருக்கிற 10 × 10 × 10 × 30 இதை நாலுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பியோட மதிப்பு நமக்கு கிடைச்சிரும். பி ஈக்குவல் டு 30,000. ஓகேங்களா. 30,000 rupees. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சர்டன் சம் ஆஃப் மணி இன் 2 years at 20% per annum is rupees 800, find the sum
20% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 800 எனில் அசலை காண்க. ஸோ இதுதான் வந்து கொஷினாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக பார்த்தா சம்மும் இதுவும் வந்து ஒரே மாடல் தான். ஆனால் அது வந்து 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% வந்து கொடுத்துருக்குறாங்க. டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்டூ ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 இயருக்கு கொடுத்துருக்கிற 2 இயர் டிஃப்ரென்ஸுக்கு கொடுத்துருக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த வேல்யூவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 800 ஈக்குவல் டு பிரின்சிபல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படியே வச்சுக்கிறோம் இன்டூ 20 டிவைடட் பை 100 டு தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த 20ஐயும் இந்த 100ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 1 டைம் வந்து போகும், இங்கே வந்து 5 வந்து வந்துடும். ஓகேங்களா? 1/5 வரும். இப்போ 800 ஈக்குவல் டு பி இன்ட்டு 1/5 இன்ட்டு 1 டிவைடட் பை 5. ஸோ பி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூலாம் அந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா 800 இன்ட்டு 5/1 இன்ட்டு 5/1. ஸோ இதை மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு 20,000 கிடைக்கும். பி ஈக்குவல் டு 20,000. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 15th சம். வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் rupees 40,000 ஃபார் 3 இயர்ஸ் அட் த ரேட் ஆஃப் 11% per annum if the interest is compounded annually. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பிரின்சிபல் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 40,000 வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சிஐ ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டில் பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் தான் கூட்டு வட்டி கிடைக்கும், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + ஆர் டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் என். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அப்படியே எழுதிக்கிறோம் 40,000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 டிவைடட் பை 100 டு தி ஹோல் பவர் என். என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ். ஓகேங்களா? 3 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 100 இன்ட்டு 1 100 ப்ளஸ் 11 அப்போ 111 வரும். ஓகேங்களா? அப்போ ஏ ஈக்குவல் டு 40,000 இன்ட்டு 111/100 இன்ட்டு 111/100 இன்ட்டு 111/100. இப்போது இந்த ஜீரோலாம் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ பாக்கி இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 54,70524 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இன்ட்டு இந்த 111ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணி கீழே இருக்கிற 100 அப்படியே தூக்கி நம்ம இங்கே கீழே போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூவை 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 54,705.24 வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அமௌண்ட்டோட வேல்யூ. அமௌண்ட் மைனஸ் உங்களுக்கு பிரின்சிபல் தானே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ -40,000 வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 14,705.24 rupees கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ பார்ட் வந்து ஓவர் ஆகுது. ஸோ 16th சம்லேருந்து 20th சம் வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.